பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மீனா வந்து செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, அந்த கோட்டஸ் வந்து நான் வேணான்னு சொன்னேன்ல, இப்போ 2 நாளில் சாவி வேறு தந்துடுவாங்களாம், நம்ம வேஸ்ட்டாக வந்து அதை வாங்கி வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு செந்திலை வந்து கேட்குறாங்க. அப்போ சார் நான் அதை வேணான்னு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ சும்மா இரு, வேணாம்லாம் சொல்ல வேணாம், நம்ம எப்போயாவது ஒரு நாள் போய் அங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து அங்கே போகிற பிளான்லேயே இருக்காது. நம்ம போகலனாலும் நம்ம வந்து பழனி மாமாவை தான் அங்கே அனுப்பிடலாம், அவருக்கு தானே இப்போ அவர் ரூம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், அவர் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மீனா வந்து சொல்கிறாங்க, நமக்கு கொடுத்தது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. உடனே ஜீவா பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம போய் அந்த கோட்டஸ்லேருந்து நம்ம ரூமை பழனி மாமா கொடுத்துடலாம் அப்படிலாம் சொல்லி எப்படியாவது கோட்டஸ்க்கு வீட்டிலேருந்து பிரிஞ்சு தனியாக போயிடணும்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் மீனா பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த குடும்பத்தை விட்டு இந்த வீட்டை விட்டு நான் வரவே மாட்டேன், எனக்கு இங்கே இருக்க தான் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் போய் தனியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்ட மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகி இவளை எப்படி தான் வந்து ஒத்துக்க வைக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் தனியாக போய் கோட்டஸில் இருக்கலான்னு கூப்பிட்றேன், ஆனால் மீனா வரமாட்டா, நீங்கள் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. ஆனால் யார் சொன்னாலும் மீனா வந்து கேட்குற நிலமையில இல்லை. செந்தில்லாம் வந்து இப்படி தப்பான எண்ணத்தோட ஃபேமிலியை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் மீனா வந்து நல்ல குணத்தோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.